ஹலோ கைஸ், இதோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப R15 V4 முன்னாடி நிற்கிது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வாங்கி ஒரு நாள் தான் ஆகுது. எவ்வளோ செம்மையாக இது பாருங்களேன். எனக்கு இந்த ஒயிட் கலர் பார்க்குறப்பே ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலாக இதை நான் ரொம்ப பிடிச்சி வாங்கின வண்டி இது. பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இது சைடு லுக்கை பாருங்களேன், அதான் செம்மையாக இது. இப்போ ஃப்ரண்ட்டு இது ரெண்டும் எல்இடி, இதோ இது டிஆர்எஸ் 2 எல்இடி, ப்ரொஜெக்டர் எல்லாமே எல்இடி தான். முன்னாடி ஒரு லைட் எல்லாமே முன்னாடி லுக்கும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நேற்று தான் வாங்கினதை பாருங்கள், இந்த ரிப்பன்லாம் வந்து அப்படியே இது, பூலாம் கூட அப்படியே இது, ரொம்ப ஓடவே இல்லை. ஆக்சுவலாக நேற்று சாயங்காலம் தான் வாங்கினேன் நான். ஸோ நம்ம 2வது வண்டி இது பல்சருக்கு அப்புறம். வண்டி ஓவரால் லுக்கு, வெயிட்டு செம்மையாக இது. நிறையா கலர் இருந்தாலும் எனக்கு வந்து ஒயிட் கலர் தான் பிடிச்சிருந்துச்சி. ஸோ சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க பிளாக் எடுன்னு. நல்லா தான் இருந்துச்சு, பிளாக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒயிட்டு ஒரு தனி ஃபீலு. ஸோ இதான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. ஸோ இது இப்போ செகண்ட் கியரில் நான் போட்டிருக்கேன், அதனால் செகண்ட் கியர்னு காமிக்குது. நியூட்ரலில் போட்டுருவோமா, போட்டாச்சு. ஸோ இது வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், இது டேக்கோ மீட்டர், இதில் ஆர்பிஎம் எல்லாம் காமிக்குது, ஸ்பீடோ மீட்டரு. ஸோ இங்கே வந்து ட்ரிப் மீட்டர். இது ஆக்சுவலாக இது இங்கே 2 கீழே இருக்கா. பல்சரை ஓட்டிகிட்டு இதில் வந்து ஓட்டுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கீழே இங்கே 2 இந்த சைடு ட்ரிப் மீட்டரு, அந்த இன்சைடு இன்ஃபோ எல்லாம் இருக்கும், பேட்டரியோடது, அப்புறம் கூலண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் அதெல்லாம். இப்போ பாருங்கள் 84 டிகிரி, 90 வரைக்கும் போகலாம். ஆக்சுவலாக 70 to 90 தான் வந்து நார்மலு. ஐயோ ஃபியூவல் குறைஞ்சிருச்சோ, நேற்று தான் 500 போட்டேன், என்னன்னு தெரில. அப்புறம் வந்து இதோ இந்த Yamaha Y Connect ஆப் ஸ்டோர்லேருந்து ஒரு இது நான் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டில். ஸோ Y Connectன்னு இருக்கும், அதை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உடனே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே நீங்கள் ரொம்பலாம் பெருசாக கனவு காணாதீங்க. ஏன்னா வந்து அந்தளவுலாம் ஒன்றும் இல்லை. ப்ளூடூத்துங்க அது வந்து சில பேர் பாருங்கள், இந்த எலுமிச்சப்பழம் கூட அப்படியே இது, நேற்று வேணால் எலுமிச்சப்பழம் திருஷ்டி போட்டது அப்படியே இது ஐயனார் கோயிலில் வந்து தான் போட்டோம். ஸோ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காலு அதெல்லாம் காமிக்கும், காலு மெசேஜ் அதெல்லாம் காமிக்கும். இங்கே வந்து ஹசார்டஸ் லைட்டோட இது இல்லை இண்டிகேட்டர் போட்டால் அந்த டர்னோட இது தெரியல. இப்போ அதோ தெரியுதா, இது ஹசார்டஸ் இருந்தால் 2ம் தெரியும். ஹசார்டஸ் நான் அப்புறம் போட்டு காமிக்கிறேன். ஸோ கால் மெசேஜ்லாம் வந்தால் ஜஸ்ட் இங்கே ஒரு சிம்பிள் வரும், மெசேஜ் வந்தாலும் இங்கே ஒரு சிம்பிள் வரும், அவ்வளோதான். தவிர மற்றபடி யார் கால் பண்ணுறா யார் மெசேஜ் பண்ணுறா அந்த விவரம்லாம் தெரியாது. ஸோ ரொம்ப இது பண்ணாதீங்க. நேற்று என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனேன் மயிலம் கோயிலுக்கு. ஆக்சுவலாக நான் பாண்டிச்சேரி தானே. ஸோ பாண்டிச்சேரி மயிலம் போனேன், வண்டி வாங்கிட்டு அப்படியே மயிலம் போனேன். அவன்கிட்ட கேட்குறான், மச்சான் பாட்டு எங்கடா, ஒரு ஸ்பீக்கர் எங்கடா இருக்குண்டா, டேய் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, இது கார் இல்லைடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் கனெக்ஷன் தான், தவிர ரொம்ப பெரிய யூஸ்லாம் ஒன்றும் இல்லை. இதோ இது ஸ்ட்ரீட் மோடு இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் மோடு வேணால் நம்ம ட்ராக் மோடுக்கு மாற்றிக்கலாம், அது இங்கேருந்து இருக்கும். இப்போ பாருங்கள் ட்ராக்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணால் இது ட்ராக் மோடுக்கு மாறிடும். ஸோ அந்த மாதிரி இப்போது ஸ்ட்ரீட் மோடில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பிரேக்கிங் பீரியடில் இருக்கோம். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாம் ஓட்டிக்கிட்டே சொல்கிறேன்னா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வாங்கின வண்டி இது. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி இது. அதான் உண்மை, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி இது. ஏன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும் R15ங்கிறது. ஸோ ரொம்ப பிடிச்ச வாங்கின வண்டி. ஸோ ரொம்ப ஸ்பெஷலு. மற்றபடி இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து நான் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல விரும்பல, டயர் அது இதுன்னு எல்லாமே மற்ற வீடியோவும் வந்துடும், எல்லாம் இப்போ நார்மலாக இருக்கிறது தான். ஸோ இப்போதைக்கு மேனுவலில் வந்து இப்போ நம்மளே வந்து பிரேக்கிங் பீரியடில் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஓட்டக்கூடாதுங்கள மேனுவலில் வந்து ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் 5000 RPM வரைக்கும் தான் போகணும். 500 to 1000 வந்து போகிறப்ப 7500 RPM மேலே போகலாம். ஸோ வந்து நம்மளே வந்து அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கிறப்ப விரட்டக்கூடாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் சில தடவை ஏற்றிடுறேன், கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அது மைண்டில் எப்போவுமே இருக்கணும் நம்ம பிரேக்கிங் பீரியடில் இருக்கோங்கிறது. ஏன்னா இப்போ நம்ம எந்த அளவு ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் வந்து என்ஜினோட லைஃப் ஸ்பேனும், இந்த என்ஜினோட லைஃப் ஸ்பேனும் சரி, மைலேஜும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாமே வந்து நல்லா வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தவிர இந்த QS இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, QS இந்த ஒயிட் கலர் தான் வந்து QS மீன்ஸ் ஒயிட் கலர் தான்னா ஒயிட் கலர் மட்டும் இல்லை, பிளாக்கும் ரெட்டும் வந்து அதில் 2த்துலேயும் வந்து குவிக் ஷிஃப்டர் இல்லை. அது தவிர இருக்கிற எல்லா R15 V4 வேரியண்ட்லேயும் வந்து குவிக் ஷிஃப்டர் இருக்கும். டைம் வந்து நான் ப்ளூடூத்தில் நேற்று கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஷோரூம்லேருந்து வரப்போ வந்து ஒழுங்காக காமிக்கலை. நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறத்துலேருந்து ஒழுங்காக காமிக்குது. அந்த என்னோடய டைம் எடுத்துக்கிச்சு, அந்த ஃபோனோட டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறமும் டைம் ஒழுங்காக தான் காமிக்குது.
ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13,000 ஆர்பிஎம்மா இல்லை, நானும் இப்போ தாங்க கவனிக்கிறேன். நான் நினச்சா 12,000 ஆர்பிஎம்னு. 13,000 எம்மா. சரி சரி, ஏதோ நல்ல விஷயந்தான். இப்போ பாருங்கள், இந்த பூவெல்லாம் காஞ்சி போயிது, நான் எடுக்கணும். இது சரி, இந்த வீடியோ பண்ணுறேன், இது புது வண்டின்னு காமிக்கிறதுக்காகவே அந்த பூவெல்லாம் நான் அப்படியே விட்டு வச்சுக்கிறேன். உட்கார முடியுமா? இல்லை கேட்குறேன், ஏன்னா எல்லாருக்கும் இதை யூஸ்வலாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காருங்க பார்த்து உட்காருங்க. இல்லை 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 இல்லை, புது வண்டி, மெதுவாக தான் போவேன். மெதுவாக தான் போவேன், கவலைப்படாது. அப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டை வந்து நேற்று மயிலம் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னேன்ல. ஸோ அவன் வந்து பில்லியன் கூட தான் பண்ணான். அவன் 90 கிலோ, நான் வந்து 60 கிலோ தான். 60 கூட இல்லை, 58 59 அந்த மாதிரி தான். ஸோ அவனை கூப்பிட்டு போகிறப்ப கூட அவன் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பில்லியன் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படி இப்படின்னு. ஆனால் நான் எதுவும் அந்த மாதிரி அவன் எதுவும் என்கிட்ட சொல்லலை. நான் என்கிட்ட கேட்டேன். இங்கேருந்து மயிலம் கோயில் போனேன். மயிலம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 35 கிலோமீட்டர். அதில் போகிறப்ப கூட ஒன்றும் சொல்லலை இந்த மாதிரி. அவன்கிட்ட கேட்டேன், மச்சான் எப்பட்றா இருந்துச்சு நீ வந்திய கூட அப்படின்னப்ப அவன் வந்து ரொம்ப ஒன்றும் இதுவாக சொல்லலை, நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. அவன் வந்து நல்லா தான்டா இருக்குது அப்படின்னு தான் சொன்னான். உட்காந்து வர நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக எதுவும் ஃபீல் பண்ணல. நான் ஃப்ராங்காக அதுதான் சொல்லணும். அவன் இப்போ கூட இருந்தால் நான் அவனே சொல்ல வச்சுருப்பேன். நிறைய பேர் சொல்கிறாங்க நெகட்டிவாக, தெரியல. மேபி நான் இன்னும் 2-3 பேரை உட்கார வச்சுட்டு சொல்கிறேன். அவன் வந்து என்கிட்ட வந்து எதுவும் நெகட்டிவாக சொல்லலை ஃபீட்பேக்கு. ஸோ அதே மாதிரி சஸ்பென்ஷனு செம்மையாகுது, ஸ்மூத்னஸ்ஸு கேட்கவே வேணாம். மாட்டுக்குட்டி இந்த வண்டி குட்டி முன்னாடி வராதுமா, இதுவே புதுசு. நீ எப்படி கண்ணுக்குட்டியோ அதே மாதிரி இதுவும் கண்ணுக்குட்டி தான். இப்போ தான் நேற்று தான் பிறந்துக்குது. ஆக்சுவலாக அந்த குறிப்பிட்ட ஆர்பிஎம்க்கு அப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த குவிக் ஷிஃப்ட்டை வந்து ஆக்டிவேட் ஆகும். இதை பாருங்க, இப்போ நான் விட்டுட்டேன்னா, இப்போ நான் ரேஸ் பண்ண கொண்டு போனேன்னா இதை பாருங்க மறுபடியும் QS வரும். அது ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்க்கு மேலே தான் வரும். குவிக் ஷிஃப்டர் பண்ணலாம். குவிக் ஷிஃப்டர்னால் என்னென்னா வந்து நம்ம கிளச்சை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளச்சை பிடிக்காமல் கீரை மேலே போடலாம். அதுவும் ஒன்லி ஃபார் அப் ஷிஃப்ட், நாட் ஃபார் டவுன் ஷிஃப்ட். மேலே பண்ணுறதுக்கு மட்டும்தான், மேலே ஏற்றுறதுக்கு தான் கீரை. இறக்குறப்ப குவிக் ஷிஃப்டர் இல்லை. இதை பாருங்க, இப்போ இந்த ஆர்பிஎம்லலாம் இல்லை, கொஞ்சம் ஏற்றது பாருங்க. ஏற்றினா தான் வந்து அந்த இது குவிக் ஷிஃப்டர் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன்னா சைட் ஸ்டாண்டு இங்கே இருக்குது. சைட் ஸ்டாண்டு எடுத்து விட்றேன், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து நியூட்ரலில் போகிறேன், நார்மலாக பார்த்துக்க. இதை பாருங்கள், நான் வந்து ஆனில் தான் வச்சுருக்கேன், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல இது. நான் சைட் ஸ்டாண்டில் தான் போட்டிருக்கேன், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் சைட் ஸ்டாண்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ வண்டி ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சரு. நம்ம சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டால் அது வந்து ஆஃப் ஆகிடும் நடுவில். ஸோ இதில் என்னென்னா வந்து சைட் ஸ்டாண்டு நிறைய தடவை நம்ம மறந்து அப்படியே போவோம். ஸோ சைட் ஸ்டாண்ட் ஆனாக இருக்கிறப்ப வந்து ஆன் ஆகாது, கீழே இருக்கிறப்ப ஆன் ஆகாது. ஸோ இது ஒரு திங்கு. ஸோ இதுதான் கைஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வண்டி எடுத்ததில். ஆக்சுவலாக அந்த பல்சரை விற்றுட்டேன்னுலாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் நான் அந்த பல்சரை விற்றுட்டேன்னா என்னன்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க என்கிட்ட இன்ஸ்டாவில். நான் இல்லை, அதெல்லாம் நான் ஒன்றும் விற்கலை. பல்சரை எப்போவுமே அதுதாங்க நம்ம லைஃப்பில் ஆரம்பித்து விட்டதே, இந்த லைஃபு, விளாகிங் லைஃபு. அது என்னோடய மொதல் வண்டி இல்லை, இருந்தாலும் மீன்ஸ் நான் சொந்தமாக வாங்கின மொதல் வண்டி அந்த 220 தான். ஸோ சொந்தமானா 70% நான் போட்டேன், 30% எங்கள் வீட்டில் தந்தாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த வண்டியை நான் எப்போவும் மறக்க மாட்டேன். அது என்கிட்ட தாங்க இருக்கும் அந்த வண்டி. 2 வண்டியில் நம்ம மாற்றி வாங்கி பண்ணுவோம். ஆனால் லாங் டிஸ்டன்ஸு மெயினாலாம் இந்த வண்டி தான் போகும். என் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து வைப்ரேஷன் அதிகமாக வரும், இதில் வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அந்த மெயின் டிஃப்ரென்ஸ் நல்லா. ஏன்னா நம்ம க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 99 100க்கு மேலே போனாலே பல்சரில் வந்து ரொம்ப இது வருதுங்க வைப்ரேஷனு. ஸோ அது ஒரு அளவுக்கு மேலே இது பண்ண முடியல, என்ஜினுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் தர வேண்டியதாக இருக்குது. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனு நான் வந்து R15 வாங்கினதுக்கு. பல்சர்லேயே வந்து இதுக்கப்புறம் பல்சர்லேயும் பண்ணுவேன், இதுலேயும் பண்ணுவேன். இதில் இனிமேல் அதிகமாக இருக்கும் டூரிங்கு எல்லாம். பார்ப்போம் இந்த பொசிஷனில் எப்படி என்ன, அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணணுமா என்னன்னு தெரில. இப்போதைக்கு வந்து ஒன்றும் அவ்வளோவா வலியோ இதுவும் ஒன்றும் தெரியல, ஏன்னா ஒன்றும் அந்தளவு போகல. கண்டினியூஸாக போனோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று அந்த மயிலம் கோயிலுக்கு போனது தான் 30 கிலோமீட்டர் 34 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் போனது தான். மற்றபடி வேறு ஒரு லாங் ரைடு இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் சொல்லுவேன். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மும்பையில்
பெங்களூர் போகிறேன். ஸோ மீன்ஸ் மும்பை தான் போகிறேன், பெங்களூர் போயிட்டு போகிறேன். ஸோ அந்த vlogல பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் வாகீஷ் பாண்டி. ஸோ ஓகே, சைனிங் ஆஃப் ஹாப்பிலி. பாய் பாய். வாவ், செம்மையாக சன்செட்டு. ஓகே கைஸ், பாய் பாய். சைனிங் ஆஃப் வாகீஷ் பாண்டி. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? பாய்.